தங்கம்க விஜய் கட்சியை உரிமையில் விமர்சித்த பைசன் வாத்தியார். இணையத்தில் புது பஞ்சாயத்து. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த 17ஆம் தேதி வெளியான படம் பைசன். இந்த படத்தில் துரு விக்ரம், பசுபதி லால், அமீர், ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன், மதன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இப்படி இருக்கையில் படத்தின் பிடி வாத்தியாராக நடித்துள்ள மதனின் நடிப்புக்கு ரசிகர்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் அளித்துள்ள பேட்டியில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. பைசன் படத்தில் பல கதாபாத்திரங்கள் நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்கள்தான். படத்தின் கதாநாயகன் தொடங்கி பெரும்பாலான கதாபாத்திரங்கள் அப்படியான கதாபாத்திரங்கள் தான். இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்த சந்தனராஜ் என்ற உடற்கல்வி ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனரான மதன் நடித்துள்ளார். இவரது நடிப்புக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் இவர் அளித்துள்ள பேட்டியில் பகிர்ந்து கொண்ட தகவல் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது அவர் பேசுகையில், ஒரு கட்சியில் இருக்கும் ஒரு பெரிய பொறுப்பாளர் ஒருவர் கூறுகிறார், இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக நமது ரசிகர்கள் வேலையை கூட விட்டுவிட்டு லீவு போட்டுவிட்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்படியான ஆட்கள் தான் நமக்கு தேவை என்று சொல்கிறார். ஏண்டா, அவன் வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டால் அவனுக்கு சம்பளம் நீயா கொடுப்பாய்? உனக்கு கொஞ்ச நேரத்து வேலை, நின்று கூட்டம் போட்டு ஜாலியா பேசிவிட்டு போயிடுவ. உன்னை இவ்வளவு பேர் பின்தொடர்கிறார்கள் இல்லையா? அப்படியானால் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும்? அஜித் சார் சொல்லுவார் இல்லையா, தம்பி, உனக்கு உனது வாழ்க்கை முக்கியம். உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது, பெற்றோர்களும் குடும்பமும் உள்ளது. அவர்களை முதலில் கவனி. உன்னை சுற்றி நடக்கும் அரசியலை புரிந்து கொள். உனக்கு இருப்பதும் ஒரு வாழ்க்கைதான், அதை கொண்டாட்டமாக வாழு. 4 பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு அனைவருக்கும் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதில் என்னவென்றால், நடிகர் மதன் முதலில் குறிப்பிட்டது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் கட்சி மேடை ஒன்றில் பேசியதை அவரது பெயரை குறிப்பிடாமல் பேசியுள்ளார். இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் தாவேக்கவினர் மதனின் கருத்துக்கு அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அஜித் ரசிகர்கள் தொடங்கி பல தரப்பட்டவர்களும் நடிகர் மதனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதனால் இணையதளத்தில் இணையவாசிகளுக்கு மத்தியில் புது பஞ்சாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.